தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கனமழை பெய்யும் என எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் 4 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மழையின் போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் தேனி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் அதிகனமழையும், விருதுநகர், திருப்பூர், கோவை, நீலகிரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை மற்றும் நாளை மறுதினத்துக்கான அறிவிப்பில் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் 4 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் நிலையில் 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் பருவமழை தொடங்கிய பின் கனமழை கொட்டுவது வழக்கம். ஆனால் கடந்த 3 நாட்களாக கோடை மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதனால் பத்தினம்திட்டா, கோட்டயம், இடுக்கி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், எர்ணாகுளம் ஆகிய 3 மாவட்டத்துக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 நாட்களுக்கு கேரளாவில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. கேரளாவில் ஏற்கனவே பெய்த மழையில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இக்கும்பலைச் சேர்ந்த 4 பேரை டெல்லியில் வைத்து காவல்துறை சிறப்பு பிரிவு படையினர் கைது செய்துள்ளனர். அவர்களில் 2 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வின் போது 2 மாணவர்களின் பொருந்தாத பயோமெட்ரிக் தரவுகளை கண்டறிந்த போது சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் 2 காவல்துறையிடம் சிக்கினர். விசாரணையில் நீட் தேர்வுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு வினாத்தாளை 20 முதல் 25 லட்சம் ரூபாய்க்கு அவர்கள் விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இந்த விவகாரத்தில் பல மாநிலங்களில் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் முதலீடு செய்யும் முன் தொழிலதிபர்கள் 50 முறை சிந்திக்க வேண்டும் என பிரதமர் மோடி பேசியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள இந்தியாவின் புகழ்பெற்ற தொழில் நகரங்களில் ஒன்றான ஜம்ஷெட்பூரில் பிரதமர் மோடி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் ராகுல் காந்தியின் பேச்சுக்களில் மாவோயிஸ்ட் மொழியின் தாக்கம் இருப்பதாக விமர்சித்தார். ராகுலின் பேச்சுக்கள் பணம் பறிக்கும் ரீதியிலேயே இருப்பதாகவும், எனவே காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் தொழிலதிபர்கள் முதலீடு செய்யும் முன் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என பிரதமர் கூறினார். தொழில்துறைக்கு விரோதமான ராகுல் காந்தியின் பேச்சுக்களை அவரது கூட்டணி கட்சிகள் ஏற்குமா என்று சவால் விடுப்பதாகவும் பிரதமர் பேசினார். அடுத்து மேற்கு வங்கத்தில் பேசிய பிரதமர் ராமகிருஷ்ண மிஷன், இஸ்கான் போன்ற இந்து அமைப்புகளுக்கு முதல்வர் மம்தா மறைமுக மிரட்டல் விடுப்பதாகவும் விமர்சித்தார். ராமகிருஷ்ண மிஷன் துறவி ஒருவரை மம்தா விமர்சித்து பேசியதற்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களில் 3 நாட்களாக நீடித்த வருமான வரித்துறை சோதனை நிறைவுற்றது. இளையாம்பாளையத்தில் உள்ள மருத்துவம், செவிலியர், பொறியியல், ஆசிரியர் கல்வி நிறுவனம் என 18 கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இரவு பகலாக நடந்த சோதனை நிறைவடைந்தது. இதேபோல கந்தம்பாளையம் எஸ்கேபி கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர் கோல்டன் ஹார்ஸ் ரவி வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையும் நிறைவு பெற்றது. இந்த 2 இடங்களிலும் 3 நாட்கள் நடந்த வருமான வரித்துறை சோதனையால் திருச்செங்கோடு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்த நிலையில் வருமான வரித்துறை சோதனையால் சேர்க்கை பணி பாதிக்கப்பட்டது. இந்த சோதனையில் எவ்வளவு பணம், என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பன குறித்த விவரங்கள் தெரியவரவில்லை. வைகை ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மதுரை மாவட்ட நிர்வாகம் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. வைகை அணையில் இருந்து கடந்த 10ஆம் தேதி பாசன வசதிக்காக வினாடிக்கு 3000 கன அடி நீர் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 14ஆம் தேதி வரை மொத்தம் 915 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது. கடந்த 16ஆம் தேதி முதல் 4 நாட்கள் சிவகங்கைக்கு 376 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது.
இந்நிலையில் வரும் 21ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு மதுரைக்கு 209 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. மொத்தம் 15 நாட்களுக்கு வைகை அணையில் இருந்து 1500 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. தற்போது மதுரை வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து உள்ள நிலையில் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும், கால்நடைகளை ஆற்றில் இறக்க வேண்டாம் எனவும், நீர்நிலைகளுக்கு அருகில் கால்நடைகளை கட்டி வைக்க வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலம் அருகே நிலப்பிரச்சினை காரணமாக நள்ளிரவில் வீட்டை இடிக்க வந்த தனியார் நிறுவனத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேற்கு மாம்பலம் எல்லையம்மன் கோயில் தெருவில் ராஜசேகர் என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. அவர் இறந்த பிறகு அந்த நிலம் அவரது மனைவி சுகுணா ரெட்டி பெயருக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சுகுணா ரெட்டியிடம் இருந்த நிலத்தை அவரது உறவினர் ரமேஷ் ரெட்டி தனியார் நிறுவனத்திற்கு விற்றதாக சொல்லப்படுகிறது. சுகுணா ரெட்டி இருந்த வீட்டில் அவரது உறவினர்கள் சூரியகுமாரி மற்றும் அவரது சகோதரியும் இருந்துள்ளனர். இந்நிலையில் நிலத்தை வாங்கிய தனியார் நிறுவன உரிமையாளர் கீர்த்திவாசன் சில நபர்களுடன் சுகுணா ரெட்டியின் உறவினர்கள் தங்கியிருந்த வீட்டை இரவோடு இரவாக இடிக்கச் சென்றுள்ளனர். இதனையடுத்து வீட்டை காலி செய்ய மறுத்த சுகுணா ரெட்டியின் உறவினர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் நீதிமன்ற ஒப்புதலுக்கு பின்னர் பணியை தொடர வேண்டும் என கூறி அங்கிருந்தவர்களை வெளியேற்றினர். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே சாலையில் சென்ற தனியார் சொகுசு பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் பயணிகள் உயிர் தப்பினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து தனியார் சொகுசு பேருந்து ஆந்திர மாநிலம் அமலாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. திருப்பதி அருகே வெத்தல செருவு என்ற இடத்தில் சென்றபோது பேருந்தில் திடீரென தீப்பிடித்தது. இதையடுத்து பேருந்தில் பயணித்த 12 பேரை எச்சரித்த ஓட்டுநர் சாலையோரம் பேருந்தை நிறுத்தி உடனே பயணிகளை கீழே இறக்கிவிட்டார். மேலும் தீயணைப்பு துறைக்கும் அவர் தகவல் தெரிவித்தார். எனினும் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் பேருந்து எரிந்து சேதமடைந்தது. திரைப்படங்களில் போதைப்பொருள் பழக்கத்தை காட்டுவதை நியாயப்படுத்த மாட்டேன் என கூறியுள்ள நடிகர் சூரி, இளைஞர்கள் போதைப் பழக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். சேலம் மேட்டுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்வுக்கு வந்தபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். அது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், அப்படின்னு கதைக்காக தேவைப்படுது. அதை எடுத்துக்கிற வேண்டிய ஆடியன்ஸ் சினிமாவை எதை எடுக்கணுமோ அதை எடுத்துக்கிட்டா போதும். தேவையில்லாத எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நல்ல விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறாங்களே, இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதுலேருந்து வெளில வந்துருங்க. அது எந்த விதத்திலையும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியமே இல்லை. அதனால பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்திருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தயவுசெய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது. திருச்செந்தூர் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய முருகன் கோயில்களில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை பயன்படுத்தி திருச்செந்தூர் முருகனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். இதனால் காலை முதலே நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபட்டனர். சுபமுகூர்த்த தினமான இன்று தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மணமக்கள் தமிழர் வழக்கப்படி தமிழ் கடவுள் முருகன் சன்னதியில் மாலை மாற்றி திருமணம் செய்தனர். கூட்ட நெரிசலால் ஆங்காங்கே நின்றபடி தாலி கட்டினர். பின்னர் கடற்கரையில் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதேபோல் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஒரே நாளில் 95 திருமணங்கள் நடைபெற்றன. வைகாசி மாத முதல் முகூர்த்தத்தை முன்னிட்டு உறவினர்களுடன் திரண்ட ஏராளமானோர் திருமணம் செய்து கொண்டனர். கோயிலில் பதிவு செய்தபடி 95 திருமணங்களும், அருகில் உள்ள மண்டபங்களில் ஏராளமான திருமணங்களும் நடைபெற்றன. இதனால் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பெரும் கூட்டம் அலைமோதியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக தாய் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். வெள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமாரின் மனைவி சுகன்யா தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் உணவு சாப்பிட்டுவிட்டு உறங்கச் சென்றுள்ளனர். அப்போது சமையலறையில் சுகன்யா தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனிடையே அவரது மூத்த மகள் திடீரென இரவில் எழுந்து பார்த்தபோது தாய் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து தந்தையிடம் கூறியுள்ளார். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து சுகன்யாவின் தாய் முத்துலட்சுமி தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தொடர்ந்து 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பழைய குற்றால அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 17 வயது சிறுவன் உயிரிழந்தார்.
இதனையடுத்து அனைத்து அருவிகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அருவியில் தண்ணீர் வரத்து குறைந்து காணப்பட்டாலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் 3 நாட்களில் 15 சிறார்கள் உட்பட 40 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கோடை மழையால் காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது. மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3 நாட்களில் 40 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் குழந்தைகள் உள்பட 15 சிறார்கள் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உள்ளாட்சி மற்றும் மாநகராட்சி சுகாதாரத்துறை இணைந்து காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிறப்பு காய்ச்சல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலவேம்பு கசாயம், கபசுர குடிநீர் ஆகியவையும் வழங்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பழமையான ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் புதிதாக மரக்கன்றுகள் நடும்போது புளிய மரங்களையும் நட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தவாசி திண்டிவனம் மற்றும் போலூர் செய்யூர் சாலை விரிவாக்க பணிகளுக்காக 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் அடர்த்தியாக இருந்த ஆலமரங்கள், அரச மரங்கள், புளிய மரங்கள் உள்பட மரங்கள் வெட்டப்பட்டன. இங்கு அரசு, நாவல், பாதாம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் மட்டுமே நடப்படுகின்றன. இங்கிருந்த புளிய மரங்களும் வெட்டப்பட்டதால் அவற்றிலிருந்து பறிக்கப்பட்ட சமையலுக்கான புளி தற்போது கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புளிய மரக்கன்றுகளையும் நட்டு பராமரிக்க வேண்டும் என சுற்றுப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம், இன்னும் பல மரங்கள்ல நேலோட கூடாத மாதிரி மூடிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே சாலை விரிவாக்க பண்ணின்ற முறையில நீக்கிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தையுமே பிடிங்கி வேற இடத்துல மறுநடம் நட்டுருக்கலாம். ஆனா இவங்க அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதை செய்திருக்கணும். அதை நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். அது போக இந்த பக்கம் இப்போ ஒரு புடுங்கின மரத்துக்கும் 11 மரம் நட சொல்றாங்க. இப்போ புளிய மரம் மொத்தத்தையும் பிடிக்கிட்டதால புளி விளைச்சல் குறைஞ்சி போச்சு. புளி விளைச்சல் குறைஞ்சதால புளியோட விலை அதிகமாகுது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு புடுங்கின ஒரு மரத்துக்கும் 11 கன்று நடன்றதுல அந்த 11 கண்ணுல புளிய மரம் கண்ணையும் சேர்த்து நடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உதகை ரோஜா பூங்காவில் மழையால் சேதமடைந்துள்ள மலர் அலங்காரங்களை சரிசெய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். 19வது ரோஜா கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 1 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள யானை, புலி, மரகத புறா, காட்டெருமை உள்ளிட்ட மலர் அலங்காரங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் மலர்கள் சேதமடைந்து வருகின்றன. இதனால் மலர் கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்கள் ஏமாற்றமடையாமல் இருக்க புதிய பூக்களை வைத்து பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை தொடக்க வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. இதில் ஆத்தூர், கெங்கவல்லி, தலைவாசல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 283 விவசாயிகள் மஞ்சளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். ஆத்தூர், சேலம், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த 14 வியாபாரிகள் மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்தனர். 1710 மஞ்சள் மூட்டைகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் விரலி மஞ்சள் குவிண்டால் 1 அதிகபட்சமாக 21,539 ரூபாய்க்கும், உருண்டை மஞ்சள் அதிகபட்சமாக 17,499 ரூபாய்க்கும், பனங்காலி மஞ்சள் அதிகபட்சமாக 27,369 ரூபாய்க்கும் விற்பனையானது. மொத்தமாக 1,74 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தை காட்டிலும் மஞ்சள் குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் வரை கூடுதலாக கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பில் தேசிய அளவிலான பாரா சக்கர நாற்காலி கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, தெலங்கானா, மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களிலிருந்து 60க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர். நேற்று நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் தமிழக அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் மகாராஷ்டிரா அணியிடம் தோல்வியடைந்தது. பின்பு நடந்த மற்றொரு ஆட்டத்தில் மத்திய பிரதேச அணி தெலங்கானா அணியை 14 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. திருப்பூரில் முறையான ஆவணங்கள் இன்றி பின்னலாடை நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 2 வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். முத்தனம்பாளையம், செவந்தாம்பாளையம் பகுதிகளில் வடமாநில தொழிலாளர்களுடன் வங்கதேசத்தினரும் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக
நல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான தனிப்படையினர் வடமாநில தொழிலாளர்கள் தங்கியுள்ள பகுதிகளில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது வங்கதேசத்தைச் சேர்ந்த நஸ்ருல் இஸ்லாம், ஃபைசல் அகமது ஆகியோர் மேற்கு வங்கத்தில் போலியாக தயாரித்த ஆதார் கார்டுகளை தந்து பனியன் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலைத்தொடரில் இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் உத்திர காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. நியமந்தபுரம் பகுதிக்கு செல்லும் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் அப்பகுதி மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் வரை சுற்றி செல்லும் சூழல் ஏற்பட்டது. பாலம்பாடி கிராமத்திற்கு செல்ல உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் தற்காலிகமாக மண் தரைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தால் மண் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுவட்டார கிராம மக்கள் 5 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்லும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் வெள்ளம் ஏற்படும் காலங்களில் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் யார் என தற்போது கூற முடியாது என்றும் மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்களின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு மும்பையில் நடைபெற்றது. அப்போது பேசிய சிவசேனாவின் ஒரு பிரிவு தலைவரான உத்தவ் தாக்கரே, தங்கள் கூட்டணி வென்றால் பிரதமராக தகுதியுள்ள தலைவர்கள் சிலரை தேர்வு செய்துள்ளதாகவும், தேர்தல் வெற்றிக்கு பிறகு கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட்டு அவர்களில் ஒருவரின் பெயர் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வென்றால் யார் பிரதமர் என்றே தெரியாத நிலை உள்ளதாகவும், 5 ஆண்டுகளில் 5 பேர் பிரதமராகட்டும் என்றும் பாஜகவினர் கூறி வரும் நிலையில் உத்தவ் தாக்கரேவின் விளக்கம் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தனது தாய் அமைப்பான RSS-ஐ தடை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பையில் பரப்புரையில் அவர் இவ்வாறு கூறினார். சிவசேனா கட்சியை தனது நலனுக்காக பயன்படுத்திக் கொண்டு தூக்கி எறிந்தது போல் RSS-ஐயும் தூக்கி எறிய நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாக உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். RSS இனிமேலும் தங்களுக்கு தேவைப்படாது என பாஜக தலைவர் JP நட்டா கூறியிருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் பாஜகவின் பணியாளராக செயல்படுவதாகவும், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்தார். பிரதமர் மோடி 3ஆம் முறையாக ஆட்சிக்கு வந்தால் 6 மாதங்களில் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மீட்கப்பட்டு இந்தியாவுடன் இணைக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், தான் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீர் பகுதியை காப்பாற்றிக் கொள்ள பாகிஸ்தான் மிகவும் திணறி வருவதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் பலர் அவர்கள் நாட்டிலேயே கொல்லப்பட்டுள்ளதாகவும், இந்திய உளவு அமைப்புகள் இதன் பின்னணியில் உள்ளதாக இங்கிலாந்து பத்திரிகைகள் எழுதி வருவதாகவும் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். இந்தியர்களில் ஒருவர் கொல்லப்பட்டாலும் அதற்கு காரணமானவர்களுக்கும் அதே நிலை ஏற்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் எச்சரித்தார். அழகி போட்டிகளில் பெண்கள் ஒய்யாரமாக நடைபெற்று வருவது வழக்கமான ஒன்று. ஆனால் குஜராத்தில் வித்தியாசமான ஒரு அழகி போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 80 பெண்கள் கம்பீரமாக நடந்து வந்தனர். இவர்கள் அனைவரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மன உறுதியுடன் போராடி சிகிச்சை பெற்று அதிலிருந்து மீண்டவர்கள் என்பதுதான் இதில் சிறப்பு. புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிவதன் அவசியம் குறித்தும், மன உறுதியுடன் போராடினால் அந்நோயை வெல்லலாம் என்றும் மக்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லி, பெங்களூரு போன்ற ஊர்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கள் தயாரிப்புகளை வினோதமான முறையில் சந்தைப்படுத்தி லாபம் ஈட்டிய தொழிலதிபர் ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பாபி செம்மனூர் என்ற தொழிலதிபர் தங்களின் தேயிலை தூள் தயாரிப்புகளை புதுவிதமாக சந்தைப்படுத்த முயன்றிருக்கிறார். அதாவது லாட்டரி சீட்டுகளுக்கு பரிசு கூப்பன்கள் வழங்கப்படுவது போல தங்களின் தேயிலை தூள் பாக்கெட்டுகளை வாங்குவோருக்கு பரிசு கூப்பன்களை வழங்கியிருக்கிறார் பாபி செம்மனூர். மேலும் தேயிலை தூளையும் அதிக விலைக்கு விற்று லாபம் ஈட்டியதும் காவல்துறை நடத்திய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. பாபி செம்மனூரின் இந்த செயலால் கேரள அரசின் லாட்டரி வர்த்தகத்தின் மீது மக்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் என்றும் வர்த்தகம் பாதிக்கும் என்றும் கூறி அவர் மீது கேரள காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் மே மாத தொடக்கத்திலிருந்து இதுவரை சுமார் 28,000 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளனர்.
பங்குச்சந்தைகளின் கணிசமான ஏற்ற இறக்கங்களுக்கு அந்நிய முதலீடுகள் வருவதும் வெளியேறுவதும் முக்கிய காரணங்களுள் ஒன்று. இந்நிலையில் மே மாத தொடக்கத்திலிருந்தே அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்று வருவது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. இதற்கு மொரிஷியஸுடனான இந்தியாவின் வரி விதிப்பு ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவின் கடன் பத்திரங்கள் வலுவாக இருப்பதும் காரணமாக கூறப்படுகிறது. ஆண்டு தொடக்கத்தில் இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் 25,744 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்ற நிலையில் அடுத்த 2 மாதங்களில் முறையே 1,539 கோடி ரூபாய், 35,098 கோடி ரூபாயும் முதலீடு செய்தனர். ஏப்ரலில் மீண்டும் 8,700 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய நிறுவனங்களின் பங்குகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறிய நிலையில் மே மாதத்திலும் பங்குகளை விற்பது தொடர்வது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. மதுரையில் முகூர்த்த நாட்கள் மற்றும் தொடர் மழையினால் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பூக்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் தென் மாவட்டங்களில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பூக்களின் வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மக்களவை தேர்தல் முடிவுகள் நெருங்குவது, 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் உள்ளிட்டவைகள் வரும் வாரத்தில் பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய நிறுவனங்கள் 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. பங்குச்சந்தைகள் அதிக ஏற்ற இறக்கங்களுடன் இருக்க இதுவும் காரணமாக கூறப்படுகிறது. இது தவிர ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து வெளியாகும் தகவல்கள் பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் முதலீட்டாளர்கள் வரும் நாட்களில் பங்குச்சந்தைகளை கவனமுடன் கையாள வேண்டும் என கூறப்படுகிறது. இது தவிர சர்வதேச மற்றும் உள்நாட்டு பொருளாதார நிகழ்வுகள், கச்சா எண்ணெயின் விலை, பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்களின் பங்களிப்பு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு, தங்கம் விலை உள்ளிட்டவைகளையும் முதலீட்டாளர்கள் கவனத்தில் கொண்டு பங்குகளில் முதலீடு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் தொடரில் ஆண்கள் இரட்டையர் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிரக் ஷெட்டி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. பாங்காக்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சீனாவின் ஷென் போயங், லியூ இ இணையை இந்திய இணை எளிதில் வீழ்த்தி பட்டம் வென்றது. சர்வதேச பேட்மிண்டன் இரட்டையர் தரவரிசையில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் இணை 3ஆம் இடத்தில் உள்ளதும், எதிர்த்து விளையாடிய சீன இணை 80வது இடத்தில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் கும்பக்கரை அருவியில் நீராட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் பழைய குற்றாலம் அருவியில் திடீரென காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்ததால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓடினர். இதில் 17 வயது சிறுவன் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தான். இதனையடுத்து கனமழை எச்சரிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகள் மற்றும் நீர்நிலைகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். ஆனால் இங்கே இப்போ தடை விதிச்சிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் விட்டுருந்தாங்க போல, இன்னையிலேருந்து விடலை. ஜாலியாக குளிக்கலான்னு வந்தோம், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு போயிடும். ஒரு 8 மணிக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 8 மணிக்கு சொன்ன பிறகு குளிக்க போகலாமா வேண்டாமான்னு அதன் பிறகு முடிவு பண்ணிட்டு திரும்ப நாங்கள் மூணார் போகிறோங்க. சத்தியமங்கலம், கடம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த பலத்த மழையினால் ஊருக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இப்பகுதியில் கடந்த சில தினங்களாக காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. எக்கத்தூர், கிட்டாம்பாளையம், ஏலஞ்சி, கரளையம் ஆகிய வன கிராமங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. எக்கத்தூரில் பெய்த கனமழையால் மானாவாரி நிலங்களில் இருந்து வெளியேறும் மழைநீர் குடியிருப்புக்குள் புகுந்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் பலாப்பழம் சீசன் துவங்கி உள்ளதால் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் அங்கு முகாமிட்டுள்ளனர். யானை கூட்டத்தில் பிறந்து ஒரு வாரமேயான குட்டி யானை இருப்பதால் சாலையை கடந்து செல்லும் போது குட்டியை மிகவும் பாதுகாப்பாக அரவணைத்து செல்கிறது. இந்த சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் யானைகளை புகைப்படம் எடுத்து தொந்தரவு அளிக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோவை வால்பாறைக்கு சுற்றுலா சென்ற இடத்தில் காட்டு யானைக்கு உணவளித்த தமிழக சுற்றுலா பயணியை கேரள வனத்துறையினர் கைது செய்தனர்.
ராணிப்பேட்டை பகுதியிலிருந்து சவுக்கம் என்பவர் வால்பாறை பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அப்போது அனகாயா என்ற இடத்தில் வனப்பகுதியில் நின்றிருந்த காட்டு யானையை கண்டதும் வாகனத்திலிருந்து இறங்கி யானை அருகில் சென்று பழங்களை வீசியுள்ளார். இதனை கண்ட யானை அவரை தாக்க முற்பட்டதில் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த காட்சியை அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து கேரள வனத்துறையினருக்கு அனுப்பி வைத்துள்ளனர். வனவிலங்கு மோதல் தடுப்பு பிரிவு சட்டத்தின் கீழ் சவுக்கத்தை கைது செய்து அவரது வாகனத்தை பறிமுதல் செய்தனர். திருப்பதி திருமலையில் இறைவனை வழிபட பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர். நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் உணவு, குடிநீர், பால் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருகின்றன. காத்திருப்பு அறைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள நிலையில் அறை கிடைக்காத பக்தர்கள் தங்கள் வந்த வாகனம் மற்றும் திறந்த வெளியில் தங்கியிருந்து இறைவனை வழிபட்டு செல்கின்றனர். கட்டணம் இல்லாமல் சென்று வழிபடும் வரிசையில் 24 மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 90,721 பக்தர்கள் இறைவனை வழிபட்டுள்ளனர். நேற்று மட்டும் 3,28,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது.